உலகின் முன்னணி பணக்காரர்களுள் ஒருவராக வலம் வந்த கௌதம் அதானியின் சாம்ராஜ்யம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு வருதுன்னு சொன்னா அதை உங்களால நம்ப முடியுதா? இலங்கையில அதானி குழுமத்திற்கு சொந்தமான காற்றாடி ஆலை ஒப்பந்த திட்டம் வாபஸ் பெறப்பட்டதற்கு என்ன காரணம்? எதற்காக அமெரிக்கா அதானி மீது நடவடிக்கை எடுக்க இவ்வளவு தீவிரம் காட்டி வருது? அதானியோட தொழில் ரகசியம் தான் என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். கடந்த சில தினங்களுக்கு முன் நமது அண்டை நாடான ஸ்ரீலங்காவுல அதானி குழுமம் தங்களது காற்றாடி ஆலை நிறுவும் திட்டத்தை வாபஸ் வாங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த செய்தி ஸ்ரீலங்கா பத்திரிகைகள்ல மிக பெரிதா பேசப்பட்ட நிலையில சத்தியம் டிவி உள்ளிட்ட ஒரு சில இந்திய ஊடகங்களும் இந்த செய்திகளை ஒளிபரப்பு செய்தன. 2022ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவோட மன்னார் பகுதியில் 487 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்வதற்கு அதானி குழுமம் கையெழுத்து போட்டாங்க. அதாவது அதானி நிறுவனம் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை அரசாங்கம் வாங்கி அதை மக்களுக்கு கொடுக்கும் திட்டம் தான் இது. இப்போ உற்பத்தி செய்யப்பட்ட இந்த மின்சாரத்தை எவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டும் என இலங்கை அரசு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுவாங்க. அதான் PPAன்னு சொல்லுவாங்க, பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், அதில் அரசாங்கத்துக்கு எவ்வளவு தர வேண்டும் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய சுமார் 25 வருஷங்களுக்கும் சேர்த்து இந்த அக்ரிமெண்ட் ஆனது போடப்படும். இவ்வாறு வடிவமைக்கப்பட்ட இந்த அதானி மின்சார உற்பத்திக்கான PPA அக்ரிமெண்ட்ல இலங்கை அரசு அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமா கையெழுத்து போடுறாங்க. ஒரு PPA அக்ரிமெண்ட் கையெழுத்தாவதற்கு முன்னாடி ஒரு சில முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். என்னன்னா, இலங்கை அரசாங்கம் மின்சார உற்பத்தி செய்யும் அனைத்து நிறுவனங்களையும் அழைச்சு ஒரு கூட்டம் ஒன்றை நடத்துவாங்க. அதாவது யார் குறைஞ்ச விலைக்கு ஒரு யூனிட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பேசும் பொருள். அதாவது ஒரு நிறுவனம் 6 ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னா மற்றொரு நிறுவனம் 5 ரூபாய்க்கு நான் தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நிறுவனம் நான் 2 ரூபாய்க்கு ஒரு யூனிட் தரேன்னு சொல்லுவாங்க. இதுல யார் குறைஞ்ச ரேட்டுக்கு ஒரு யூனிட்டை ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்து இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போடும். இதுதான் எல்லா நாட்டில் இருக்கிற வாடிக்கையான ஒரு விஷயம். ஆனா இந்த அதானி விவகாரத்துல எந்த நிறுவனத்துக்கிட்டையும் இலங்கை அரசாங்கம் எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணாம இலங்கை அரசு நேரடியா அதானி நிறுவனத்தோட இந்த PPA அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டாங்க. இந்த விவகாரம் பெருசா வெடிச்ச நிலையில இலங்கையோட எதிர்க்கட்சிகள் எல்லாம் இது குறித்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு பதிலளித்த இலங்கை மத்திய மின்சாரத்துறை தலைவரான பெர்டினாண்டோ அவர்கள் இலங்கையின் முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவை கையை காட்டினார். குறிப்பா கோத்தபய ராஜபக்சே இந்திய அரசிடமிருந்து தனக்கு அதிகப்படியான அழுத்தம் வர்ற காரணத்தினால இந்த அதானி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு தான் கிட்ட சொன்னதாக இலங்கை நாடாளுமன்றத்துல இவர் பகிரங்க குற்றச்சாட்டு முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம பெர்டினாண்டோ தன்னுடைய பதவியை இதை குறித்து பேசின அடுத்த நாளிலேயே ராஜினாமாவும் செஞ்சார். இந்த நிலையில கடந்த செப்டம்பர் மாதம் இலங்கையின் புதிய அதிபராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அனுராக் குமார தேசநாயக்க என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தனது தேர்தல் பரப்புரையின் போதே நான் ஆட்சிக்கு வந்தால் முறைகேடா மின்சார உற்பத்தியில் களமிறங்க உள்ள அதானி நிறுவனத்தை தடுத்து நிறுத்துவேனோ, இதற்கு பின்னால இருக்கிற எல்லா முறைகேட்டையும் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேனோ தைரியமா அறிவிச்சார். இதே மாதிரி இந்த முறைகேடு விவகாரம் தொடர்பா அவர் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை நடத்த 2 தனிக்குழுக்களையும் அமைச்சார். இந்த நேரத்துல தான் அதானி நிறுவனம் தாமாக முன்வந்து இந்த மின்சார ஒப்பந்தத்திலிருந்து தாங்க விலகிக்கிறோம் அப்படின்னு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிட்ட கடிதம் வாயிலா அறிவிச்சிட்டாங்க. இதனால சுமார் 487 மெகாவாட் திட்டத்தை மற்றொரு நாட்டில் இழக்க வேண்டிய சூழ்நிலை அதானி நிறுவனத்திற்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதானிக்கு எதிராக ஒரு வழக்கு பதியப்படுது. அதாவது அமெரிக்காவில் அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற மின்சார உற்பத்தி ஆலையை நிறுவுறதுக்கு அதானி நிறுவனம் திட்டம் போட்டுச்சு. இதுல அமெரிக்காவை சேர்ந்த பல்வேறு வங்கிகள் உட்பட ஏராளமான முதலீட்டாளர்கள் தங்களது பணத்தை பெருமளவு முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த திட்டத்திற்கு அனுமதி அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக அதானி நிறுவனம் சுமார் 2100 கோடி ரூபாய் பணத்தை வாரி இறைச்சாங்க. அமெரிக்காவோட முக்கியமான அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த லஞ்ச பணத்தை அதானியே கொடுத்திருக்கிறதா அமெரிக்கா மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. இந்த நிலையில எந்தெந்த நிறுவனம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு, யார் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் டாப் டு பாட்டம் நாங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டோம்னு அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை ஆணையம் தெரிவிச்சிருக்கு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, ட்ரேஸ் பண்ண எல்லா டீடைல்ஸையும் அதானிக்கே மெயில் மூலமா அமைச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. பொதுவா அமெரிக்கா இந்த மாதிரி விஷயங்கள்ல போதுமான ஆதாரங்கள் இல்லாம நடவடிக்கை எடுக்காது. இந்த நிலையில அதானி மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் விசாரணை நடத்துறதுக்கும் இந்திய அரசு அதிகாரிகள் தங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அமெரிக்கா இந்தியாவுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கு. அதாவது முதற்கட்டமா வேண்டுகோள் கொடுத்திருக்கு. சரி, அமெரிக்காவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் தான் இப்படின்னு பார்த்தா
கென்யா நாட்டுல உள்ள விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய போறதா கூறி அதானி நிறுவனம் அங்கேயும் இதே மாதிரி முறைகேட்டில் ஈடுபட்டதா புகார் எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாம நம் அண்டை நாடான பங்களாதேஷ்லயும் அதானி நிறுவனம் மீது மின்சார உற்பத்தி தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் பின்னாடி அமெரிக்கா மட்டும் அதானி மீது நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. கௌதம் அதானி மற்றும் அவரது உறவினர் சாகர் அதானிக்கு இந்த புகார் குறித்த சம்மனும் அனுப்பப்பட்ட நிலையில இந்த குற்றச்சாட்டு காரணமாக அதானி நிறுவன பங்குகள் 4% சரிவடைந்து உள்ளது. இதன் காரணமாக அதானியின் சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது என்ற பரவலான விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது.